இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தா ஈசிஆர்ல இருக்க கைட் ஃபெஸ்டிவலுக்கு. ஸோ கைஸ் ஆக்சுவலாக என்னன்னா ஒரு வாரமாகவே ரீல்ஸில் இந்த கைட் ஃபெஸ்டிவலை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். 5th டைமாக சென்னை ஈசிஆரில் இருக்கிற நம்ம டிடிடிசி ஓஷன் வியூ மகாபலிபுரத்தில் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆகஸ்ட் 14 16 வரைக்கும் நடத்துறாங்கன்னு போட்டிருந்துச்சு. அட என்னடா சென்னையில் இத்தனை வருஷமா லிவிங்ஸ்டன்ல இருக்கோமே, இதை கூட பார்க்கலனா எப்படின்னு நானும் ஜாயும் ஜாலியாக கிளம்பிட்டோம். ஆனால் அங்கே போய் பார்த்தா வண்டியை நிப்பாட கூட இடத்த காணோம். ஸ்பாட்ல இருந்து 1.5 கிலோமீட்டருக்கு முன்னாடியே பார்க்கிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அட பாவீங்களான்னு அடிச்சு பிடிச்சி அப்படியே உள்ள வந்துட்டோம். ஆனால் உள்ள வரும்போதே வானத்தை பார்த்து வாவுன்னு வாயை பொழந்துட்டு தான் போனோம். செம்ம கூட்டங்க. தூரத்துல இருந்து பார்க்கும்போது பட்டம் எல்லாம் கொஞ்சம் சின்ன சின்னதாக தான் தெரிஞ்சுது. ஆனா பக்கத்துல போய் பார்த்தா எல்லாம் செம்ம பெருசு. பஸ்ஸை விடவே பெரிய சைஸ்லாம் இருந்துச்சு. அதை பார்த்த உடனே நம்ம இன்னர் சைல்டு இன்ஸ்டன்ட்டா ஆக்டிவ் ஆயிட்டான். உண்மையாவே செம்ம நாஸ்டாலஜிக்கா இருந்துச்சு. நம்ம சின்ன வயசுல வீட்லயே நியூஸ் பேப்பர் ஈக்மத்து குச்சியெல்லாம் வச்சு பட்டம் செஞ்சு பக்கத்துல இருக்கிற கிரவுண்டுக்கு போய் அந்த பட்டத்தை பறக்க விட்ட ஞாபகம்லாம் பட்டுன்னு வந்துச்சு. இந்த பெரிய பெரிய பட்டத்துக்கு நடுவுல அங்கங்க குட்டி குட்டியா நம்ம குட்டீஸ் அவங்களோட பட்டத்தையும் பறக்க விட்டுட்டு இருந்தாங்க. பார்க்கறதுக்கே ஒரு டாய் மாதிரி இருந்துச்சு. அப்புறம் தான் தெரிஞ்சது அதை பப்ளிக்குக்கும் சேல் பண்றாங்கன்னு. இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஜாய் எனக்கும் வேணும்டா அந்த டாயின்ட்டு விசாரிக்க கிளம்பிட்டா. ஆனா அசிங்கப்பட்டாண்ட ஆட்டோக்காரங்கிற மாதிரி ஸ்டாக் முடிஞ்சிச்சுன்னு திருப்பி அமிச்சிட்டாங்க. கடல்லையே இல்லையா. அதுக்கெல்லாம் நான் கவலைப்பட மாட்டேன். அசிங்கப்படுறதுக்கு ஆஸ்கர் அவார்ட் கொடுக்கறதுன்னா அது கண்டிப்பா எனக்கா தான் இருக்கும். போவியா? ஆனா கைஸ், இங்க வர வரைக்கும் எனக்கு பெருசா எந்த ஐடியாவும் இல்லை. ஏன் வண்டியை பார்க்கிங்ல விடும்போது கூட ரொம்ப பெரிய எக்ஸைட்மெண்ட்லாம் இல்லை. ஆனா உள்ள வந்து அந்த கைட்ஸை நேர்ல பார்க்கும்போது ரொம்பவே சூப்பரா இருந்தது. இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வீடியோல பார்க்கறத விட நேர்ல பார்க்கும்போது செம்ம ஜாலியா இருந்தது. ஆனா அங்க இருந்த கூட்டத்தை பார்த்தப்போ ஒரு கைட்டு கடை போட்டிருந்தா கூட செம்ம ஏர்னிங்ஸ் இருந்திருக்கும் போல. அவ்வளோ கூட்டம். அங்க யாருக்கெல்லாம் என்டர்டெயின்மெண்ட்டா இருந்துச்சோ இல்லையோ, கிட்ஸ் எல்லாம் பயங்கரமா என்ஜாய் பண்ணாங்க. அதுலயும் அவங்களுக்கு பிடிச்ச கார்ட்டூன் கேரக்டர்ஸான டாம் அண்ட் ஜெரி, மிக்கி, மங்கி, கிளவுன்னு ஏகப்பட்ட கார்ட்டூன் கேரக்டர்ஸ் அங்க பறந்துட்டு இருந்தது. அதுலயும் ஆக்டோபஸும் ஷார்க்கும் சேர்ந்த மாதிரியான ஒரு பட்டம் பறந்துட்டு இருந்துச்சு. ஒரு வேலை ஹைபிரிடா இருக்கும் போல. பட் எல்லா பட்டமும் பறக்கிறத பாக்குறப்போ, ஸ்டாச்சு கேம்ல விளையாடுறப்போ ஸ்டாச்சுலேயே எல்லாரையும் விட்டுட்டு போன மாதிரி இருந்தது. அதுலயும் ஒரு பட்டத்தை இறக்குறப்போ ஜெட்ல இருந்து வர சவுண்ட்லாம் வந்துச்சு. வாவ், வாட் அ கிரியேட்டிவிட்டின்னு தோணுச்சு. அந்த ஜெட் கைட்டை பத்தி நம்ம தலைவர் பயங்கரமா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்த தருணம். பாவம், யார் பெத்த பிள்ளையோ தனியா பேசிட்டு இருக்காரு. ஆமா, உன் கூட சுத்திட்டு இருந்தா கொஞ்ச நாள்ல தனியா தான் பேசிட்டு இருப்போம் போல. கைஸ் ஆக்சுவலா ஈவினிங்க்கு மேல பட்டத்துல லைட்ஸ் எல்லாம் வச்சு பறக்க விட்டுறாங்கன்னு தெரிஞ்சனால நாங்க மத்தியானமே வராம ஈவினிங் சன்செட்டுக்கு முன்னாடி வந்தோம். ஏன்னா அப்பதான் டே டைம்ல இருக்கிற வியூஸையும் பார்க்க முடியும், நைட் டைம்ல இருக்கிற லைட்ஸையும் பார்க்க முடியும்னு. அதுக்கேற்ற மாதிரி சன்செட் ஆகிற டைம் ஆனதுக்கப்புறம் கைட்ஸ் எல்லாத்தையும் இறக்கி அதில் லைட்ஸை இன்சர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆக்டோபஸ் பட்டக்ஸ்லாம் பல்ப் எரிஞ்சிட்டு இருந்தது. நைட்டில் லைட்ஸோட பறக்கிற கைட்ஸை பார்க்குறப்போ ஒரு யூஎஃப்ஓவை பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சரி ஏதாவது சாப்பிட போகலான்ட்டு அங்கேருந்து ரெஃப்ரெஷ்மெண்ட் ஸ்டால்ஸுக்கு போனோம். அங்கே பேஸ்ட்ரீஸ், பாப்கார்ன், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், பர்கர்னு நிறைய ஐட்டம் வச்சுருந்தாங்க. ஆனால் எல்லா பக்கமும் செம்ம கூட்டம். சரி அட்லீஸ்ட் கரும்பு ஜூஸாவது குடிக்கலான்னு போனா ஒரு டம்ளர் 100 ரூபான்ட்டாங்க. நம்ம அவ்வளோ பெரிய அம்பானிலாம் எல்லாம் நினைச்சிட்டு வெளியே போய் குடிச்சுக்கலான்னு அங்கேருந்து கிளம்பிட்டோம் கைஸ். அவ்வளோதான் இந்த வீலாக்.